ஹாய் காய்ஸ், சரி இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம், என்ன எது நியூஸா இப்போ நம்மளுக்குன்னு பார்த்து மாற்றிருக்கு பாருங்க ஒரு கண்டென்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட்டை பற்றி பேசணும்னு யோசிக்கிறப்ப நம்மளா ஒரு ஆளு யூடியூபர் நான் ஆளுக்கு நம்மளாம் பேசினா கண்டுப்பாங்கன்னா என்ன இதுல எனக்கு தெரில. சரி ஆள் பேசுவோன்னு சொல்லி இறங்கிட்டேன். ஆக்சுவலாக என்ன இது பிரச்சனைனா, தமிழ்வாணின்னு ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டது பிரச்சனைனா யாரை கூப்பிட்டாங்கிறது தான் பிரச்சனை. இந்த தமிழ்வாணிங்கிறவங்க இருக்காங்களே, அவங்க வந்து ஆன்லைன் ஷிப்பிங் பண்ணுறாங்க, அதுதான் ஒரு காரணமாக கட்டி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. யார் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா, தமிழ்வாணிங்கிறவங்க தான் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் இன்ஃபோ ஆன்டி பைரசி. இந்த தமிழ்வாணிங்கிறவங்க பற்றி நான் அப்புறம் வரேன். ஃபஸ்ட்டு இந்த ஆன்டி பைரசி அப்படிங்கிறத பற்றி வருவோம். இந்த ஆன்டி பைரசி கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி போரெக்ஸ். இந்த போரெக்ஸ் கம்பெனி வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு ஆன்டி பைரசி கம்பெனி. ஆனால் இந்த வீடியோவில் ஆன்டி பைரசி எங்கேயா இருக்குது, ஒருத்தவங்க பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்காம தூக்கிட்டு நீங்கள் ஆன்டி பைரசி கம்பெனி என்ன இதுக்கே வந்து உள்ளே வரீங்க, இதில் என்ன லாஜிக் இருக்குன்னா ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக தமிழ்வாணிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து சீஃபாக கெஸ்ட்டாக கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டது பிரச்சனை இல்லை, யாரை கூப்பிட்டாங்கிறதா பிரச்சனை. இவங்க வந்து ஆன்லைன் ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி இதை வந்து காசு கொடுத்து நீங்கள் அவங்கள மீட் பண்ணிக்கலாம், வீடியோ கால் பார்த்துக்கலாம். எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்க. சும்மா சர்க்காஸ்டிக்காக தான் போட்டேன், அதுக்கெல்லாம் சண்டைக்கு வராதிங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு இவங்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து பசங்க தான் எதிர்த்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன நான் இது சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து உதாரணத்தை கூப்பிட்டு வந்தால் என்னங்க அவரது கேட்குறேன். இந்த வீடியோக்கு சைக் கொடுப்பீங்களா? நான் ஒரு சின்ன சேனல்னால எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கிறதே தெரியாது. எனக்கு சைக் கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க, எனக்கே பயமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு வீடியோ பேசிட்டு இப்படி ஒரு இது கிளிப்பாக நடுவில் சொல்லி விட்டு என்ன பண்ண போகிறாங்களே பார்த்து வரலான் தான் இருக்கேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் யாராவது பார்த்தா ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு. சரி பாய்.